குற்ற பின்னணி கொண்ட 2873 பேர் விரட்டி விரட்டி சிறையில் அடைக்கும் போலீசார். கதரும் கரப்பான் பூச்சி. நீட் தேர்வு வினாத்தாள் கசிவு உள்ளிட்ட முறைகேடுகளுக்கு பொறுப்பேற்று மத்திய கல்வி அமைச்சர் தர்மேந்திர பிரதான் ராஜினாமா செய்ய வேண்டும் என்ற கோரிக்கையை வலியுறுத்தி டெல்லி ஜந்தர் மந்தரில் கரப்பான் பூச்சி ஜனதா கட்சி சார்பில் தொடர் போராட்டம் நடைபெற்றது. ஜூலை 20 அன்று நாடாளுமன்றத்தை முற்றுகையிட போராட்டக்காரர்கள் சென்றபோது காவல்துறைக்கும் அவர்களுக்கும் இடையில் வன்முறை வெடித்தது. போராட்டக்காரர்கள் அங்கிருந்த காவல்துறையினரின் வாகனங்களை அடித்து நொறுக்கினர். காவல்துறையினர், செய்தியாளர்கள் உட்பட பலரும் தாக்கப்பட்டனர். அவர்களின் தாக்குதலை தடுக்க காவல்துறையினர் தடியடி நடத்தினர். கண்ணீர் புகை குண்டுகள் வீசியும் தண்ணீர் பீச்சி அடித்தும் விரட்ட நினைத்தனர். இப்படி பரபரப்பான சூழலில் மத்திய கல்வி அமைச்சர் தர்மேந்திர பிரதான் ராஜினாமா செய்தார். இதனைத் தொடர்ந்து போராட்டம் முடிவுக்கு வந்தது. இந்த நிலையில் டெல்லி ஜந்தர் மந்தரில் நடந்த கரப்பான் பூச்சி ஜனதா கட்சியின் போராட்டத்தில் கடந்த 20ஆம் தேதி முதல் 25ஆம் தேதி வரை குற்ற பின்னணி கொண்ட 2873 பேர் பங்கேற்றனர். இவர்கள் கொலை, பலாத்காரம், கொள்ளை உள்ளிட்ட வழக்குகளில் தொடர்புடையவர்கள். இவர்களில் 989 பேர் கடுமையான குற்ற பின்னணியை கொண்டவர்கள். 284 பேர் கொள்ளை மற்றும் வழிப்பறி வழக்கில் தொடர்புடையவர்கள். குறிப்பிட்டு கூற வேண்டுமென்றால் 101 கொலை குற்றவாளிகளும் 6 போக்சோ குற்றவாளிகள் உள்பட 61 பலாத்கார குற்றவாளிகளும் பங்கேற்றனர். இவர்கள் தவிர 229 பேர் சட்டவிரோத ஆயுத வழக்கை எதிர்கொண்டவர்கள். 135 பேர் தங்கச் செயின் பறிப்பு வழக்கை கொண்டவர்கள். 67 பேர் போதைப்பொருள் கடத்தல் வழக்கை எதிர்கொள்பவர்கள். 19 பேர் கடத்தல் வழக்கின் பின்னணியை கொண்டவர்கள் என்பது தெரியவந்துள்ளது. கொலை வழக்கில் தொடர்புடைய 101 பேரில் 42 பேர் 2 அல்லது அதற்கு மேற்பட்ட கொலை வழக்கில் தொடர்பு கொண்டவர்கள். இவர்களின் அடையாளம் ஃபேசியல் ரெகக்னிஷன் சிஸ்டம் உள்பட பல தொழில்நுட்பங்களின் உதவியுடன் கண்டுபிடிக்கப்பட்டுள்ளது. இது பற்றி தீவிரமாக விசாரணை மேற்கொள்ளப்பட்டு வருகிறது. இந்த நிலையில் கரப்பான் பூச்சி ஜனதா செய்தி தொடர்பாளர்கள் சௌரவ் தாஸ், அசுதோஷ் ரங்கா உள்ளிட்டோர் வெற்றி களிப்பில் பார்ட்டி கொண்டாடும் வீடியோக்களை வெளியிட்டிருந்தனர். இதை கண்ட காவல்துறையால் தேடப்படும் பல நபர்கள் கடுமையான கண்டனங்களை தெரிவித்து வருகின்றனர். எங்களை போலீசார் விரட்டி விரட்டி கைது செய்து கொண்டிருக்கிறார்கள், நீங்கள் ஜாலியாக கொண்டாடி மகிழ்கிறீர்களா என்று தங்கள் ஆதங்கத்தை காவல்துறையால் தேடப்படும் பல நபர்கள் தெரிவித்து வருகிறார்கள். இந்த நிலையில் பீகாரில் போராட்டத்தில் ஈடுபட்டிருந்த நூற்றுக்கணக்கான மாணவர்கள் சிறையில் அடைக்கப்பட்டுள்ளனர். டெல்லியில் போராட்டத்தில் ஈடுபட்டிருந்த ஊபி மாநிலத்தைச் சேர்ந்தவர்களை தேடி பிடித்து அம்மாநில காவல்துறை சிறையில் அடைத்து வருகிறது. போராட்டத்தில் கலந்து கொண்டவர்கள் மீது காவல்துறையால் பதியப்பட்ட FIR-ஐ உடனடியாக திரும்ப பெற வேண்டும். இல்லாவிட்டால் நாங்கள் மீண்டும் போராட்டத்தில் ஈடுபடுவோம் என்று கரப்பான் பூச்சி ஜனதா கட்சியினர் கூறியுள்ளனர்.